தாய்மானவன் இப்போ முதல் இடத்துக்கே இன்னும் 10-15 நிமிஷம் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த அடுத்தடுத்த சந்திப்புகள் இருக்குது, அதுக்கான மாற்றம் ஏதாவது நீங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? பெரம்பலூர் போகணும், அரியலூர் போகணும், அதுக்கப்புறம் அங்கேயும் இன்னும் 2-3 பாயிண்ட்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படிங்கும்போது மக்கள் சந்திப்பு நடத்துறதுக்கு இந்த இடத்துக்கே 4.5 மணி நேரம் தாமதமாகி இருக்குங்கும்போது அதில் ஏதாவது மாற்றம், அந்த பயணத்தில் ஏதாவது மாற்றம் இருக்குமா? தாவேகா வட்டாரத்தில் என்ன சொல்லப்படுது? பயண திட்டத்தை பொறுத்த மட்டும் தற்போதைய சூழல்ல எந்த மாற்றமும் இல்லை என்பதை தாவேகாவினர் திட்டவட்டமாக தெரிவித்து விட்டாங்க. காரணம் என்னன்னா, 4 இடங்கள்ல விஜய் அவர்கள் மக்களை சந்திக்கிறார், மக்கள் மத்தியில உரையாற்ற இருக்கிறார். இந்த 4 இடங்களிலுமே காலை முதல் ஏராளமான தொண்டர்கள் திரண்டிருக்கிறாங்க. ஒருவேளை பயண திட்டத்தை மாற்றக்கூடிய பட்சத்துல ஏதேனும் 1-2 இடங்களை விஜய் அவர்கள் ஸ்கிப் செய்யக்கூடிய பட்சத்துல இங்கு வந்திருந்த தொண்டர்கள், காலை முதல் காத்திருக்கிற தொண்டர்கள் ஏமாற்றம் அடையக்கூடும் என்பதன் காரணமாக இந்த பயண திட்டத்துல பெரிய அளவுல மாற்றம் என்பது இருக்காது என்பது தாவேகாவுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. குறிப்பா இங்க நம்ம திருச்சியை பொறுத்த மட்டும் பார்த்தோம் என்றால் காலை 10:30 மணி முதல் 11 மணிக்குள்ளாக விஜய் மரக்கடையில மக்களை சந்தித்து விட்டு சென்றிருக்க வேண்டும். அதே போல அரியலூரை பொறுத்த மட்டும் மதியம் 1 மணி அளவிலும், பெரம்பலூர் மாவட்டம் குன்னத்தை பொறுத்த மட்டும் 4 மணி அளவிலும், அதைத் தொடர்ந்து பெரம்பலூர்ல 5 மணி அளவிலும் விஜய் அவர்கள் மக்களை சந்தித்து பேசியிருக்க வேண்டும் என்பது காவல்துறை வகுத்திருக்கக்கூடிய திட்டமிடலாக இருந்து வருகிறது. ஒரு 7 மணி வரைக்கும் காவல்துறையினர் அனுமதி வழங்கியிருக்கிறாங்க. 3வது மாவட்டமாக பெரம்பலூர் செல்ல இருக்கிறார். பெரம்பலூர்ல 7 மணி வரைக்கும் விஜய் அவர்கள் பிரச்சாரத்துல ஈடுபடலாம், மன்னிக்கவும், மக்களை சந்திக்கலாம் அப்படின்றத காவல்துறையினர் தெரிவிச்சிருக்கிறாங்க. 7 மணிக்கு மேலாக பெரம்பலூர்ல அவர் மக்களை சந்திப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறது. எனவே குறிப்பிட்ட இந்த சிறிய அளவிலான கால அவகாசத்திற்குள்ளாக விஜய் அவர்கள் பெரும்பாலான அந்த 4 இடங்களையும் செல்வதற்கான அனைத்து வழிகளையும் விஜய் அவர்கள் ஈடுபடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான முன்னேற்பாடுகளை கட்சியின் தலைமையும் எடுத்து வருகிறது. அதன் காரணமாகத்தான் ஒரு 25 நிமிடங்கள் பேசுவதாக திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் தற்போது 10 முதல் 15 நிமிடங்கள் வரைக்கும் மட்டும்தான் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. அந்த வகையில தொடர்ந்து காலதாமதமாகி வருகிறது. ஒரு காலதாமதமாகி வரக்கூடிய ஒரு சூழலையும் மறுபுறம் தொண்டர்கள் எந்த விதத்திலும் தளர்வுறாது தொடர்ச்சியா விஜயை பார்ப்பதற்காகவே இங்கே கூடியிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. குறிப்பா அந்த மரக்கடை பகுதி என்பது ஒரு பிரதானமான பகுதி, திருச்சியுடைய மத்திய பகுதியாக இருக்கிறது. சட்டம் பேருந்து நிலையம், அதே போல் மத்திய பேருந்து நிலையத்திற்கு இடைப்பட்ட ஒரு பகுதி, மார்க்கெட் நிறைந்த பகுதி. இதன் காரணமாக மாநகர பகுதியில இருக்கக்கூடிய பல்வேறு குடியிருப்பு வாசிகளும் விஜயை பார்ப்பதற்காக குடும்பமாக இங்கே திரண்டிருப்பதும் நம்மால கவனிக்கத்தக்க பார்க்கப்படுகிறது. இன்னும் சில நிமிடங்கள்ல விஜய் தற்போது நம் மரக்கடை மக்கள் கூடியிருக்கக்கூடிய பகுதிக்கு வருகை தர இருப்பது குறிப்பிடத்தக்கது. ரைட், இன்னும் சில நிமிடங்கள்னு சொல்லியிருக்கிறாங்க. களத்தில் இருந்து வரக்கூடிய தகவல் இப்படியா இருக்குது. அதாவது 10 அதிகபட்சம் 15 நிமிடத்துக்குள்ள அந்த எக்ஸாக்டாக அந்த மரக்கடை பகுதியில் எங்கே அவருடைய அந்த பரப்புரை இருக்கணுமோ அந்த பகுதிக்கு வர்றதுக்கு இன்னும் 10 அதிகபட்சம் 15 நிமிஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த தாமதம் அங்கே குழுமி இருக்கக்கூடிய தொண்டர்கள், அந்த தொண்டர்களுடைய அந்த புடை சூழ வந்துட்டு இருக்குது அவருடைய வாகனம். இதனாலேயே இந்த தாமதம் இருக்குது அப்படிங்கிறதும் நம்ம காலையிலேருந்து பார்க்கக்கூடிய காட்சிகளில் நமக்கு புலப்படுது. இப்போ அடுத்து அரியலூர் இருக்குது, பெரம்பலூர் இருக்குது, இந்த மாதிரி அடுத்தடுத்த சந்திப்புகள் இருக்கக்கூடிய சூழலில் அங்கேயுமே பொதுமக்கள், அதாவது தொண்டர்கள், தாவேகா தொண்டர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது களத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இன்னும் சில நிமிடங்களில் இங்கே குழுமி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் விஜய் தன்னுடைய முதல் பரப்புரையை துவங்க இருக்கிறார். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க.
ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.